பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் நுசூசும் மினல் ஹதீத்தின் நபவிய் ஷரீஃப். அஷேக் அத்துர் அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லா தொகுத்த ஹதீஸ் தொடர்பான நூலாகும். இந்த நூலிலிருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது நான்காவது ஹதீஸில் இடம்பெறக்கூடிய ஷர்ஹுல் முஃப்ரதாத், தனித்தனி வார்த்தைகளின் விளக்கம். அதை தொடர்ந்து இதாஹாத்துன் நஹ்வியத்துன், இலக்கண தெளிவுகள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷர்ஹுல் முஃப்ரதாத், இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய தனித்தனி வார்த்தைகளின் விளக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆஹா பைனஹுமா, அவ்விருவர்களுக்கு இடையில் அல்லது அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஆஹா சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். இது ஒருமை, ஏற்படுத்தினார் என்ற அர்த்தமாகும். அதாவது ஜஅலஹுமா கல் அஹவைனி, அவர்கள் இருவரையும் இரு சகோதரர்களைப் போல ஆக்கினார். அல் முதாரிஉ, ஆஹா உடைய முதாரி யுஆஹி, ஆஹா யுஆஹி. அல் மஸ்தரு முஆஹாத்துன், முஆஹாத்துன் என்பதாகும். தபத்தல அப்படின்னு சொன்னா லபிசல் பித்லத, லபிசல் பித்லத. பித்லா வல் பித்லது அப்படின்னு சொன்னா லிபாசுல் மிஹ்னதி வல் அமலி, வேலை வேலை செய்யக்கூடிய சமயத்தில் அணியும் ஆடை. லிபாசுல் மிஹ்னா, வேலை செய்யும் போது அணியும் ஆடை. மிஹ்னா என்றாலும் அமல் என்றாலும் வேலை என்ற அர்த்தமாகும். அப்ப பித்லா என்பது லிபாசுல் மிஹ்னதி வல் அமலி. தபத்தல என்ற வினை சொல்லின் அர்த்தம் என்ன? லபிசல் பித்லத, வேலை செய்யும் போது அணியும் ஆடையை அணிந்தான் என்ற அர்த்தமாகும். அஷ்ஷஅனு, ஷஅன் என்பதன் அர்த்தம் அல் ஹாலு, நிலை, வல் அம்ரு, காரியம் என்ற அர்த்தமாகும். ஜம் ஷுஊனுன், ஷஅனுடைய பன்மை என்ன? ஷுஊன், காரியங்கள், நிலைகள் என்ற அர்த்தமாகும். ஸனஅ அஷ்ஷைஅ யஸ்னஉ, அமிலஹு. ஸனஅ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? செய்தான். ஸனஅ ஷைஅ, ஒன்றை செய்தான். அதோடைய முதாரி யஸ்னஉ, ஸனஅ யஸ்னஉ. அதோடைய மஸ்தர் சுன்உன், ஸனஅ யஸ்னஉ சுன்உன் ஃபஹுவ ஸானிஉன். இஸ்முல் ஃபாயில் நேற்று படிச்சோமா இல்லையா? ஸானி அப்படின்னு என்ன அர்த்தம்? செய்பவன். செய்யப்பட்டதுக்கு மஸ்னூ, சரிங்களா? மஸ்னூ மஃஊலுடைய வசன்ல சொல்லணும். மஸ்னா சுனிஅ, சுனிஅ ஃபி ஸீன் அப்படின்னா மேட் இன் சைனா என்ற அர்த்தமாகும். நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். அரபு நாடுகள் வாழக்கூடியவங்க அந்த பொருட்கள் வாங்கும் போது அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சுனிஅ என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கும். மஸ்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேக்டரி, தொழிற்சாலை, செய்யக்கூடிய இடம். இஸ்முல் இஸ்முல் மக்கான், இஸ்மு ظرف. நேத்து படிச்சோமா இல்லையா? இஸ்மு ظرف. ஸனஅவுடைய இஸ்மு ظرف என்ன? மஸ்னா, சரிங்களா? மஃஅல், மஃஅல் என்ற வசன்ல வரக்கூடிய வார்த்தையாகும். சரி, அப்போ ஒன்று படிக்கும் போது இதுல இருந்து முஷ்தப்பா, இதுல இருந்து பெறப்படும் மற்ற வார்த்தைகளையும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து அல் அஹ்லு, அஹ்லுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல் அகாரிபு வல் அஷீரத்து, உறவினர்கள். அகாரிபு வல் அஷீரா ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்? உறவினர்கள். அதே போல அஸ்ஸௌஜத்து, ஜௌஜத்துக்கும் என்ன செய்யப்படும்? அஹ்ல்னு சொல்லப்படும். ஜௌஜ், ஜௌஜா அப்படின்னா மனைவி. ஜம்உ அஹாலின், அஹ்லுடைய பன்மை என்ன? அஹாலின் வ அஹ்லூன, சரிங்களா? இப்படித்தான்
நாம ஒரு சென்டென்ஸை படிக்கும்போது அதில் வரக்கூடிய வார்த்தைகளை எடுத்து அர்த்தம் விளங்கக்கூடிய ஒரு பயிற்சி இங்க கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஷர்ஹுல் முஃப்ரதாத்துடைய பெனிஃபிட், அதனுடைய தமரா, பயன் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபாயிதா என்னன்னு சொன்னா, ஒரு சென்டென்ஸை அல்லது ஒரு வாக்கியத்தை, ஒரு ஜும்லாவை அல்லது ஒரு மேட்டரை, ஒரு விஷயத்தை படிக்கும்போது, அரபு வார்த்தையில் நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதுல தெரியாத வார்த்தைகளை எழுதி அகராதியில இந்த மாதிரி பார்க்கணும். பார்த்தோம் சொன்னா நமக்கு அந்த சென்டென்ஸ் அல்லாஹ்வுடைய அருளால புரிய வரும். அடுத்து ஈதாஹாத்துன் நஹ்விய்யத்துன், இலக்கண தெளிவுகள். இது ரொம்ப மிக முக்கியமானது. ஒரு சென்டென்ஸை எப்படி நாம இலக்கண ரீதியாக அணுகுதல் என்ற அணுகுமுறையை ஷேக் அவங்க இந்த பகுதியில கற்றுக் கொடுக்குறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்க, ஃபரஆ சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஆ பார்த்தார்கள் உம்மத் தர்தா, உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தார்கள். இந்த ரஆ இருக்கிறதே இம்மா பஸரியத்துன், பார்வையால் பார்க்கக்கூடிய அர்த்தத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். இம்மா ஒரு சமயம், பஸரியத்துன் பார்த்து சொல்லக்கூடிய அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கும், பார்வை சார்ந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? உதாரணமாக அரஐத்தல் முதர்ரிஸ, ஆசிரியரை நீ பார்த்தாயா? இது என்னது? பார்வை தொடர்பானது. வ இம்மா, மற்றொரு சமயம், கல்பியத்துன், உள்ளம் சார்ந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நஹு, உதாரணமாக அராஹு ஜாஹிலன், அவனை அறிவீனனாக நான் கண்டேன், பார்த்தேன். அப்ப இது அறிவீனனாக பார்த்தனா என்ன அர்த்தம்? உள்ளம் சார்ந்தது. தன்சீல், ஷேகுடைய புத்தகத்துல இது மிக முக்கியமானது. ஒவ்வொரு இலக்கணத்துக்கு அப்படி ஒரு வசனத்தை கொண்டு வந்துருவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களுடைய மன்னரை விசாலப்படுத்துவானா. தன்சீல், குர்ஆனில், தன்சீல் என்ன அர்த்தம்? குர்ஆனில் இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா, இன்னஹும் நிச்சயமாக அவர்கள், யரவுனஹு அதை பார்க்கிறார்கள், அதை காண்கிறார்கள், பஈதா தூரமானதாக. மறுமை நாளை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? தூரமானதாக பார்க்கிறாங்க. உஸ்தாத் நீங்க சொல்லுங்க, மறுமை நாள் ஒரு மனிதனுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? மினல் மவுத். எப்ப மவுத் ஆயிட்டோமோ மறுமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நாம இப்ப உங்களுக்கு சரி எனக்கும் சரி, இப்ப நீங்க இப்ப நம்ம மறுமை நாள் எப்படி நினைக்கிறோம்? மௌத்த என்னமோ இன்னைக்கு மௌத்தாக மாட்டேன், நான் இன்னும் 50 வருஷம் இருப்பேன்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் நீண்ட ஆயிலே கொடுப்பானா? அல்லாஹ் நம்ம கேட்கணும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அந்த ருஇயா, நம்முடைய பார்வை, ரஇ, நம்முடைய அந்த எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, கல்வியை சார்ந்த அந்த அந்த ரஆ என்பது எப்படி இருக்குது? தூரமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா அதை தெளிவாக சூரத்துல் மஆரிஜிலே கூறுகிறான். ஓதுங்க, அழகா கிராத்தில் ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா. குல் மஅனா, நிச்சயமாக அவர்கள் அதை வெகு தூரமாக பார்க்கிறார்கள், மேலும் நாம் அதை விரைவாக பார்க்கிறோம். கரீப், நெருக்கமாக. கரீப்னா அர்த்தம் நெருக்கமாக. சரீ அதான் விரைவு. இன்னல்லாஹ சரீஉல் ஹிசாப், விசாரணை செய்வதில் அல்லாஹ் விரைவானவன். நீண்ட நாளால அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டான் என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. அல்லாஹ் டக்கு டக்குன்னு விசாரணை செய்து விடுவான் என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. அல்லாஹ் அலம். ரஆ அல் பஸரியத்து, பார்வை சார்ந்த ரஆ என்ற அந்த வினை சொல்லானது தன்சிபு மஃஊலன் வாஹிதன், ஒரு மஃஊலுக்கு நஸபு செய்யும். அதுல ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரும். புரியுதுங்களாமா? ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஃபஅல், ஃபாயில், மஃஊல் பிஹி, மன்சூபுன் என்ற ஒரு பேட்டர்ன்ல வரும், அமைப்புல இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களாமா? ஃபஅல், ஃபாயில், மஃஊல் பிஹி, மன்சூபுன்.
சரிங்களா? ஃபஅல், ஃபாயில், மஃஊல். மஃஊல் எப்போதுமே எப்படி இருக்கும்? மன்சூபாக இருக்கும். சரிங்களா? மன்சூப் நம்ம அந்த ஹேண்ட் அவுட்ல பார்த்தோமா இல்லையா? ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. அது மறந்துடு இல்லை டவுட்டை கேட்கும் போது ஞாபகப்படுத்துறேன். ஹேண்ட் அவுட்டில் வந்து மன்சூபுக்கான சரி அப்ப மாட்டேங்க. சரி, மன்சூப் அப்படின்னு சொன்னா ஃபத்ஹத்தைன் பெற்று வர்றது. மஜ்ரூர்னா என்ன அர்த்தம்? கஸ்ரத்தைன் பெற்று வருது. மர்ஃபூன்னா என்ன அர்த்தம்? தம்மத்தைன் பெற்று வரும். அல் வந்துட்டு சொன்னா தம்மா மட்டும் தான் இருக்கும், தம்மத்தைன் இருக்காது. அதான் வித்தியாசம். சரி, ரஆ அல் பஸரியது பார்வை சார்ந்த அர்த்தத்தை தரக்கூடிய ரஆ என்ற வினைச்சொல் தன்சிபு மஃஊலன் வாஹிதன் ஒரு மஃஊலை மட்டும் நஸபு செய்யும். அம்மா ரஅல் கல்பியது உள்ளம் சார்ந்த அர்த்தத்தை தரக்கூடிய ரஆ என்ற வினைச்சொல் ஃபதன்சிபு மஃஊலைனி ரெண்டு மஃஊலை என்ன செய்யும்? அது நஸபு செய்யும். அதுல ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும். ஆங்கிலத்துல சொன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அது கிராமர்ல வரக்கூடிய சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சிருக்கீங்களா உஸ்தாத்? சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், அந்த மாதிரி அரபுல வரக்கூடிய நிலைக்கு பேர் தான் தர்கீப், இணைப்புகள். ஃபதன்சிபு மஃஊலைனி ரெண்டு மஃஊலை நஸபு செய்யும். அஸ்லுஹுமா அந்த ரெண்டு அடிப்படை எப்படி இருக்கும் சொன்னா முப்ததஉன் வ கபர், முப்ததா கபராக இருக்கும். நஹு உதாரணமாக அல்லபனு முஃபீதுன் பால் பயன் தரக்கூடியது. அரல் லபன முஃபீதன் பாலை பயன் தரக்கூடியதாக நான் பார்த்தேன், நான் கருதுகிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து இரண்டாவது இலக்கண குறிப்பு என்னன்னு சொன்னா முத்தபத்திலத்தன். முத்தபத்திலத்தன் இங்க வருதா இல்லைங்களா? சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபரஆ உம்மத் தர்தா, உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தார்கள். முத்தபத்திலத்தன், முத்தபத்திலத்தன் அதாவது வேலை சமயத்தில் உடுத்தும் ஆடை அணிந்தவளாக பார்த்தார்கள். இந்த முத்தபத்திலத்தன் என்பது ஹாலுன், என்னது அது? ஹால், நிலையை விவரிக்கக்கூடிய வார்த்தையாகும். அல் ஹாலு ஹால் என்பது வஸ்ஃபுன் மன்சூபுன் யத்தி லிபயானி ஹைஅத்தி சாஹிபிஹி நஸபு செய்யப்பட்ட ஒரு வர்ணனையாகும். நஸபு செய்யப்பட்ட ஒரு வர்ணனை. மன்சூபுன் அது நஸபு செய்யப்பட்டதாக இருக்கும். யத்தி இந்த ஹால் வரும் லிபயானி ஹைஅத்தி சாஹிபிஹி அந்த மனிதனுடைய நிலையை விவரிக்கக்கூடியதாக வரும். யத்தி லிபயானி ஹைஅத்தி சாஹிபிஹி அந்த நிலையை செய்யக்கூடியவரின் வர்ணனையை விவரிக்கக்கூடியதாக வரும். சரிங்களா? அந்த மனிதரின் நிலையை விவரிக்கக்கூடியதாக வரும். நஹு உதாரணமாக ஜாஅனி திஃப்லு, ஜாஅனி என்னிடம் வந்தது, அத்திஃப்லு குழந்தை, பாக்கியன் குழந்தை என்னிடத்திலே அழுதவனாக வந்தான் அல்லது வந்தது. குழந்தை என்னிடம் அழுத நிலையில் வந்தது. வரஜஅ தாஹிகன், வரஜஅ அந்த குழந்தை திரும்பியது, தாஹிகன் சிரித்த நிலையில். இப்ப பாக்கியன் தாஹிகன் என்பது எந்த இடத்தில் வந்துள்ளது? ஹால் உடைய இடத்தில் வந்துள்ளது. ஹால். சரிங்களா? அந்த திஃப்லுடைய நிலையை என்ன செய்யுது? விவரிக்கிறது. லிபயானி ஹைஅத்தி திஃப்லி குழந்தை என் நிலத்தில் அழுத நிலையில் வந்தது. வரஜஅ தாஹிகன் சிரிச்ச நிலை, சிரிச்ச நிலையில் திரும்பி சென்றது. அல்லது குழந்தை அழுத நிலையில் என்னிடம் வந்தான், சிரித்த நிலையில் திரும்பி சென்றான். உஹிப்புல் லஹ்ம மஷ்வியன், உஹிப்பு நான் விரும்புகிறேன், அல் லஹ்ம மாமிசத்தை, மஷ்வியன் பொரித்த நிலையில், பொரித்த மீனை நான் விரும்புகிறேன். வல் பைத முட்டையை நான் விரும்புகிறேன், மஸ்லூகன்
அவித்த நிலையில். வஸ்ஸமக்க மீனை நான் விரும்புகிறேன் மக்லியன் வறுத்த நிலையில். சரிங்களா? மக்லியன் மஷ்வியன் ரெண்டுமே என்னதுதான்? ஏறத்தாழ ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? பொரித்தல் வறுத்தல். அப்ப மஷ்வியன் மஸ்லூகன் மக்லியன்லாம் என்ன அர்த்தம்? என்ன நிலையை விவரிக்குது? ஆல். பயானி ஹையத்தி ஹைஅத்தி சாஹிபிஹி. இஷ்தரைத்து தஜாஜத மத்பூஹத்தன் கோழியை அறுக்கப்பட்ட நிலையில் நான் வாங்கினேன். இஷ்தரைத்து தஜாஜத கோழியை நான் வாங்கினேன். மத்பூஹத்தன் அறுக்கப்பட்ட நிலையில். மத்பூஹத்தன் எந்த நிலையில் வந்துள்ளது? ஹாலுடைய நிலையில் வந்துள்ளது. லிம துஸல்லி காயிதா ஏன் நீ உட்கார்ந்த நிலையில் தொழுகிறாய்? லிம துஸல்லி காயிதா ஏன் நீ உட்கார்ந்த நிலையில் தொழுகிறாய்? அப்ப காயிதன் என்பது எந்த நிலையில் வந்திருக்குது? ஹாலுடைய நிலையில் வந்துள்ளது. லிபயானி ஹைஅத்தி சாஹிபிஹி. அஹூக மூணாவது இலக்கண சட்டம் சொல்லுங்க உஸ்தாத். இந்த ரஆவுடைய இதுல வந்து மன்சூபா வரும் சொல்லினால ஒரு ஆமா, அது ஒரு மஃபூல். அதுதான் காயிதா இந்த இடத்துல. இல்ல இல்ல இல்ல, இது வேற. இது வந்து சட்டம், ஹாலுடைய சட்டம் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இந்த சட்டம் வந்து ரெண்டாவது சட்டம். ஹாலை பத்திக்கு ஹால் முத்தபஸ்ஸிலத்தன் என்று ஹதீஸில் இடம்பெற்ற அந்த வார்த்தை வந்து ஹால், ஹாலுடைய நிலையில இருக்குது. ஹால் எப்போதும் மன்சூபாகத்தான் இருக்கும். ஹால் வந்து எப்படி வந்திருக்கும்? மன்சூபாக இருக்கும். அதற்கான உதாரணங்களை தான் இங்க கொடுக்குறாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். மேல படித்த ரஆவுடைய சட்டம் இங்க முடிஞ்சிருச்சு. சரிங்களாமா? அடுத்து மூன்றாவது சட்டம். அஹூக அபு தர்தா உம்முடைய சகோதரரான அபு தர்தா, தர்தாவின் தந்தை. இதில் இடம்பெறக்கூடிய அபு என்பது ஹுனா பதலுன் மின் அஹூ, அஹூவுக்கு பதிலாக இருக்குது. பதல் முபதல்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் அடிக்கடி நம்ம நினைவுபடுத்துவோம். அந்த சட்டம் தான் இங்க வருது. அடுத்து மா அன பி ஆக்கிலின். மா பல அர்த்தத்தில் வரும். இங்கே மா என்பது ஹாதிஹி மா அல் ஹிஜாசியா. இந்த மாவானது ஹிஜாசியா இல்லை என்ற அர்த்தத்தை தரக்கூடிய மாவாகும். அமல லைச, லைச உடைய அமல இது செய்யும். லைச என்ன அமல் செய்யுமோ அந்த அமலை செய்யும். நஹு உதாரணமாக மாஹாதா பஷரோ, இவர் மனிதரே இல்லை, மனிதரே இல்லை. சரிங்களா? சூரா யூசுப். அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை பார்த்தவுடன் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகிறான், மாஹாதா பஷரா, இவர் மனிதரே இல்லை அப்படின்னு அந்த பெண்கள் கூறினார்கள். மா இல்லை, ஹாதா இவர். பஷரா என்பது மாவுக்கு ஹபரா வருது. அப்ப லைஸ் என்ன அமல் செய்யும்? இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நசபும் செய்யும். லைச, லைச உடைய அமல், அதே அமலை மா செய்யும். அது என்ன அமல்? அது இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நசபும் செய்யும். அந்த அடிப்பில் இங்க ஹபரா வரக்கூடிய பஷரா என்பது எப்படி வந்திருக்குது? மன்சூபா வந்திருக்குதா? சரி. அதே போல சூரத்துல் முஜாதிலா வரக்கூடிய மற்றொரு உதாரணம் மாஹுன்ன உம்மஹாத்திஹிம். மாஹுன்ன அவர்கள் இல்லை, உம்மஹாத்திஹிம் அவர்களை பெற்றெடுத்த தாய்மார்களாக இல்லை. யாரு? விஹார் செய்யப்பட்ட மனைவிமார்கள், மனைவிமார்கள். சரிங்களா? என் தாயின் முதுகை போல உன் முதுகு இருக்கிறது, தாயுடன் ஒப்பிட்டு வர்ணனை செய்வது கூடாது என்ற சட்டத்தை பற்றி அல்லாஹு தாலா விவரிக்கக்கூடிய அந்த தொடரில் சூரத்துல் முஜாதலாவில் ஆரம்ப வசனங்களில் அல்லாஹு தாலா விவரிக்கக்கூடிய அந்த தொடரில இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா கூறுகிறான். மாஹுன்ன உம்மஹாத்திஹிம், விஹார் செய்யப்பட்ட பெண்கள், மனைமார்கள் அவர்களின் பெற்றெடுத்த தாய்மார்களாக, தாய்மார்களை போன்று கிடையாது, தாய்மார்களாக இல்லை. எனவே அவ்வாறு செய்வது
கூடாது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அடுத்து وقد يقترن خبرها بالباء الزائدة وقد يقترن خبرها இந்த மாவுக்கு ஹபராக வரக்கூடிய அந்த ஹபரில் சேர்ந்து வரும் பில் பாஇ ஜாயிதத்தி ஜாயிதாவான பா சேர்ந்து வரும். ஜாயிதா வந்து அதிகப்படியான பா, அந்த பாவுக்கு என்ன இருக்காது, அர்த்தம் இருக்காது. அதிகப்படியா வரக்கூடிய ஒரு பா சேர்ந்து வரும். உதாரணமாக அமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். வமல்லாஹு வாவ் அத்துஃபுடைய வாவு, மல்லாஹு அல்லாஹ் இல்லை, இஸ்முக்கு ரஃபா செஞ்சிருக்குதுங்களா. பிகாஃபிலின் பிகாஃபிலின் அலட்சியமானவனாக இல்லை. அம்மா தஅமலூன் நீங்கள் செய்யக்கூடியவைகளை விட்டும் பாராமுகமானவனாக, அலட்சியமானவனாக, கண்காணிக்காதவனாக, கண்டு கொள்ளாதவனாக அல்லாஹ் இல்லை. சரி, வாவ் வகது, கதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொன்னா சில சமயம், சில சமயம் யக்தரினு ஹபருஹா அதனுடைய ஹபர் சேர்ந்து வரும் பில் பாஇ ஜாயிதி ஜாயிதாவான பாவுடன் சேர்ந்து வரும், கூடுதலான பா. இந்த பாவுக்கு என்ன இருக்காது, மீனிங் இருக்காது, பா. அடுத்து ஹத்தா தஅகுல, இங்க சொல்லுவாங்களா இல்லையா, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, فصنع له طعاما فقال له قل فإني صائم قال ما أنا بآكل حتى تأكل. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்ன செய்தியில இடம்பெறக்கூடிய ஹத்தா தஅகுல, நான் சாப்பிடக்கூடியவனாக இல்லை நீங்கள் சாப்பிடும் வரை. இப்ப இந்த இடத்தில் ஹத்தாவானது ஹத்தா ஹுனா பிமஅனா இலா, நீங்கள் சாப்பிடும் வரை. எப்படி அர்த்தம் வைக்கணும், நீங்கள் சாப்பிடும் வரை. வல் முதாரிஉல் வாகிஉ பஅதஹா மன்சூபுன் பி அன், அதற்கு பின்னால் வரக்கூடிய முதாரியான வினை சொல்லானது மன்சூபுன் நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். பி அன் முதுமரத்தன் உஜூபன் கண்டிப்பான நிலையில், கண்டிப்பான நிலையில், முதுமரத்தன் மறைக்கப்பட்டதாக, அன் மறைக்கப்பட்ட நிலையில், கண்டிப்பாக அன் மறைக்கப்பட்ட நிலையில் ஹத்தாவுக்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபிஅல் நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னு சொன்னா ஹத்தா அன் தஅகுல எப்படி இருக்கும், தஅகுல. இந்த அன் என்பது கட்டாயமாக இந்த இடத்துல போக்கப்படும், போக்கப்பட்டு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபிஅலுக்கு என்ன செய்யும், நசபு செஞ்சிருக்கும். அதனால தான் ஹத்தா தஅகுல, அக்கல யஅகுலு தானே நம்ம சர்ஃப் செய்வோம். அக்கல யஅகுலு, தஅகுலு நீ சாப்பிடுவாய் என்று அர்த்தமாகும். ஹத்தா வந்தனால ஹத்தா அன் தஅகுல, அன் இங்க மறைந்திருந்து ஹத்தாவுக்கு அடுத்து வரக்கூடிய தஅகுல என்ற வினை சொல்லுக்கு என்ன செஞ்சுள்ளது, நசபை செய்துள்ளது. சரிங்களா. கட்டாயமாக ஹத்தாவுக்கு அடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபிஅல்ல அன்னு மறைந்திருக்கும், மறைந்திருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த முதாரியான ஃபிஅலுக்கு நசபு செய்யும். ஹத்தா தஅகுல. சரிங்களா. இப்ப இதுலனா தம்ரீன்ல உங்களுக்கு நல்ல பயிற்சி இருக்குது உஸ்தாத். உதாரணமா நீங்க ஓத போறீங்க, இல்ல தஜ்வீத் வகுப்புக்கு போறீங்க, அப்ப நீங்க அரபுகிட்ட பேசும்போது அழகா நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஹத்தா ஹத்தா தவத்தா, ஹத்தா அக்ரா, இன்ததிர் யா ஷேக், ஷேக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஹத்தா அக்ரா நான் ஓதும் வரை, ஹத்தா அக்ரா. அப்ப அக்ரா சொல்லக்கூடாது, ஹத்தா அக்ரா என்று சொல்ல வேண்டும். அல்லது ஹத்தா அஜி நான் வரும் வரை, ஹத்தா அஹுதுர நான் ஆஜராகும் வரை, தஅخر ஷேக் கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள், ஹத்தா அஹுதுர நான் வரும் வரை, ஆனா கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுவேன், அந்த மாதிரிலாம் நீங்க பேசலாம்.
சரி, அடுத்து 6வது இலக்கண சட்டம். ஃபலம்மா கானல் லைலு. ஃபலம்மா கானல் லைல், இரவு ஆன போது, இரவான போது. ஹாதிஹி லம்மா, இந்த வாக்கியத்தில் இடம்பெறக்கூடிய இந்த லம்மா இருக்கிறது, அல் ஹீனியத்து, நேரத்தை குறிக்கக்கூடிய லம்மாவாகும். வஹிய வர்ஃபு ஜமான், இது காலத்தை குறிக்கக்கூடிய வர்ஃபாகும், காலத்தை குறிக்கக்கூடியதாகும். ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க, அடிக்குறிப்பு இருக்குது. எரா எரா பஅது நுஹாத்தி, இலக்கண வல்லுநர்களில் சிலர் எரா பார்க்கிறார்கள், அன்னஹா ஹர்ஃபுன், லம்மா என்னன்னு சொல்றாங்க, அது வர்ஃப் இல்ல, அது ஒரு ஹர்ஃப் என்று சொல்றாங்க. எனவே வயுசம்மூனஹா ஹர்ஃப உஜூதின் லிவுஜூதின், ஒன்று இருப்பதற்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை தரக்கூடிய எழுத்து என்பதா என்ன செய்றாங்க, அவங்க அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இது சில நஹ்வீன்களுடைய கருத்தா இருக்குது. நுஹாத் அப்படின்னா நஹ், இலக்கண அறிஞர்கள். ஃபுகஹாக்கள் என்ன அர்த்தம் உஸ்தாத்? இப்படி மார்க்க சட்ட அறிஞர்கள். முஹத்திஸுன்க என்ன அர்த்தம்? ஹதீஸ் கலை அறிஞர்கள். முஃபஸ்ஸிருன்க என்ன அர்த்தம்? குர்ஆன் விளக்கம் தொடர்பான விளக்க உரையாளர்கள், அறிஞர்கள். மாஷா அல்லாஹ். இமாம் இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லா ஒரு முஅர்ரிஹ், வரலாற்று ஆசிரியராகவும், முஃபஸ்ஸிராகவும், முஹத்திஸாகவும், ஹாஃபிஸ் ஆகவும் இருந்தாங்க. அதே போல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அவங்க எல்லாம் அல்லாமாக்கள், அவங்க தான் உண்மையான இந்த உம்மத்தினுடைய அறிஞர்கள். அல் ஹாஃபிஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லா. சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து பாருங்க, லம்மா ஹீனியா, அதுக்கான உதாரணங்கள்லாம் கொண்டு வராங்க உஸ்தாத், ரொம்ப பயனா இருக்கும் பாருங்க. வதஹ்தஸ்ஸு பில் மாதி, இந்த லம்மா இருக்குதே, மாதியான ஃபஅல்ல அது குறிப்பாக வரும், குறிப்பாகும். பில் மாதி, மாதியான ஃபஅலில். வயகூனு ஜவாபுஹா ஃபஅலன் மாதியன், அதனுடைய ஜவாபும் என்னவாக இருக்கும், மாதியான ஃபஅலாக இருக்கும். நஹு, உதாரணமாக, லம்மா ரஅய்துஹு சல்லம்து அலைஹி, லம்மா ரஅய்துஹு சல்லம்து அலைஹி, அவரை நான் பார்த்தபோது அவருக்கு நான் சலாம் கூறினேன். லம்மா தரபனி தரப்துஹு, என்னை அவன் அடித்த போது அவனை நான் அடித்தேன். நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல என்ன வார்த்தையை கொண்டு வரணும்? இந்த லம்மா ஹீனியாவை கொண்டு வரணும். லம்மா ரஅய்துஹு சல்லம்து அலைஹி, புரியுதுங்களா? லம்மா ரஅய்துஹு இஸ்தக்பல்துஹு, அவனை நான் பார்த்தபோது வரவேற்றேன். சொல்றமா இல்லையா? எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க, வந்த உடனேயே நான் என்ன செஞ்சேன், அவங்கள பார்த்த உடனேயே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். அந்த மாதிரி. வகத் யகூனு ஜவாபுஹா, சில சமயம், இந்த கதுக்கு என்ன அர்த்தம்? சில சமயம். யகூனு ஜவாபுஹா, அதனுடைய ஜவாப் ஜும்லத்தன் இஸ்மியத்தன் மக்ரூனத்தன் பி இதா அல் ஃபுஜாஇய்யா, இதா அல் ஃபுஜாஇய்யாவுடன் வந்திருக்கக்கூடிய ஜும்லா இஸ்மியாவாக இருக்கும். அவ் அல்லது பில் ஃபா, இதா இல்லாம ஃபா சேர்ந்து வரக்கூடிய ஜும்லா இஸ்மியாவாகவும் இருக்கும், முபத்ததா கபராகவும் இருக்கும். உதாரணமாக, ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி இதாஹும் யுஷ்ரிகூன். ஃபலம்மா நஜ்ஜாஹும், அல்லாஹ் அவர்களை காப்பாற்றிய போது, இலல் பர்ரி, கரையின் பக்கமாக, கடல்ல பயணித்த அவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டு விட்டது, கடலில் அபாயம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் அவர்களை அந்த அபாயத்திலிருந்து பாதுகாத்து கரையின் பக்கமாக அவர்களை பாதுகாத்த போது, காப்பாற்றிய போது, இதா இதா அல் ஃபுஜாஇய்யா, அப்போது, ஃபுஜா என்ன அர்த்தம்? அப்போது, திடீரென்று சொல்றோமா இல்லையா? அப்போது, ஹும் அவர்கள், யுஷ்ரிகூன் என்ன செய்றாங்க, இணை வைக்கிறார்கள். ஹும் முபத்ததா, யுஷ்ரிகூன் என்பது என்னது? ஃபிஅல்
தமீர் ஃபாயில் ஜும்லா ஃபிஅலியா ஹும் என்ற முபத்ததாக்கு என்னவாக வருது கபராக வருது இந்த ஜும்லா இஸ்மியா லம்மாவுக்கு என்னவா வருது ஜவாபாக வருது பதிலா வருது புரியுதுங்களா உஸ்தாத் அப்ப அப்ப இந்த இதாவும் லம்மாவுடைய அர்த்தத்தை இதா என்பது லம்மா என்ற ஹீனியாவுடைய இந்த இந்த லம்மா ஹீனியா என்ற தர்ஃபுக்கு ஜவாப் பதிலா வருது ஆன்சர் லம் ஃபலம்மா நஜ்ஜாஹும் அவர்களை அவன் காப்பாற்றிய போது என்ன என்ன நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா அதுக்கு பதில் எங்க வருது இதாஹும் யுஷ்ரிகூன் அப்ப ஜவாப் எது இதாஹும் யுஷ்ரிகூன் இதாஹும் யுஷ்ரிகூன் இதா அந்த இதாவுக்கு என்ன பேரு இதா அல் ஃபுஜாஇயா சொல்லுங்க இதா அல் ஃபுஜாஇயா ஹும் என்பது முபத்ததா யுஷ்ரிகூன் என்பது என்னது ஃபஅல் தமீர் ஃபாயில் ஜும்லா ஃபிஅலியா ஹும் என்ற முபத்ததாக்கு என்னவா வந்திருக்குது கபரா வந்திருக்குது இதாக்கு வந்து ஒருவேளை அப்படின்னு அர்த்தம் அப்போது இதா அல் ஃபுஜாஇயா அப்போது சரிங்களா ஹாதிஹி அதுக்கு அடுத்து என்ன இன்னொரு உதாரணம் கொடுக்குறாங்க சூரா லுக்மான்ல இருந்து ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி கடலில் பயணித்த அந்த பயணிகள் ஆபத்தில் சிக்கிக் கொண்டார்கள் அவர்களை அல்லாஹு தஆலா கரையின் பக்கமாக காப்பாற்றிய போது மின்ஹும் இங்க வந்துச்சுங்களா ஃபா அவ்வளவு ஃபா சேர்ந்து வரும் ஜவாபில் வருதா ஃபா மின்ஹும் அவர்களில் இருக்கிறார் முக்தஸிதுன் நடுநிலையாளர் இருக்கிறார் நடுநிலையாளர் என்னது நம்ம ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டோம் இப்ப இறைவன் தான் காப்பாற்றிருக்கிறான் என்று அதை சரியாக பேசக்கூடிய நடுநிலையாளரும் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அப்ப இந்த சட்டத்துல என்ன நம்ம விளங்குறோம் லம்மாவுக்கு என்ன பெயர் லம்மா ஹீனியா அதனுடைய ஜவாப் அதனுடைய அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபஅல் மாதியாக இருக்கும் அதனுடைய ஜவாபில் வரக்கூடிய ஃபஅலும் மாதியாக இருக்கும் சில இடங்களில் ஜவாபாக வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் வந்து ஜும்லா இஸ்மியாவாக இருக்கும் அந்த சென்டென்ஸினுடைய பிகினிங்ல என்ன இருக்கும் ஆரம்பத்துல இதா அல் ஃபுஜாஇயா இருக்கலாம் அல்லது ஃபா இருக்கலாம் சட்டம் கிளியர் ஆயிடுச்சுங்களா குர்ஆன் ஓதும் போது இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல இருந்து ஃபலம்மா கானல் லைலு என்ற இரண்டாவது இதாஹத்து நஹ்வியால இருந்து படிப்போம் ஜஸாக்கல்லாஹு கைரா பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அஹ்ஸனல்லாஹு இலைக்கும் سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான் இன்ஷா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஹேண்ட் ரைஸ் பண்ணாத போது நம்ம உடனே வந்து பாடத்தை நிறுத்திக் கொள்ளலாம்